வணக்கம் நண்பர்களே, ஜான்சி எஸ்ஸின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். மாடி தோட்டத்தில் பலா மரம் வளர்ப்பு மற்றும் அதன் பராமரிப்பு பற்றி பார்ப்போம். பாருங்கள், இது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்க பலா மரம். இது விதையிலேருந்து வளர்ந்தது தான். நான் வச்சுருக்க எல்லா மரமுமே விதையிலேருந்து வந்து இது பாருங்கள் எவ்வளோ தடிமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இது 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த கண்டு என்கிட்ட இருந்து வளர்ந்தது. விதை தான் போட்டேன், நம்ம சாப்பிட்டு அந்த விதையெல்லாம் போட்டு விட்டு பார்த்தேன், முளைச்சிச்சு. அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள் எத்தனை கிளை இருக்குதுன்னு பாருங்கள். முக்கணியில் ஒன்றான பலா மரமும் மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி 2 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது விதையிலேருந்து வரனால குறைஞ்ச 3 வருஷம் ஆகும். பாருங்கள், இங்கே இளம் தளிர் கொழுந்து வருது. இங்கக்குள்ளே 2-3 பக்க கிளைகள் வந்துட்டுருக்கு. எவ்வளோ தளன்னு இருக்குது பாருங்கள். இப்போ மரத்துக்கு எப்போயுமே நம்ம மண் கலவை ஈரம் தேங்காத மாதிரி நல்ல வடிகால் வசதியாக தான் நம்ம வைக்கணும். உரம் அதிகமாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தான் மரம் நல்லா வளரும். ஈரப்பதம் ரொம்ப இல்லாமல் நம்ம மண் காய நம்ம தண்ணி கொடுக்கணும். 3 நாளைக்கு ஒரு தடவை இப்படி கொடுத்துட்டு வரணும். பாருங்கள், இது நல்லா ஒடிச்சு விடாமலேயே பக்கா கண்டுகள் நல்லா பக்கம் கிளைத்து வருது பாருங்கள். இது தரையில் வைக்காமல் கடப்பாக்கள் வச்சு தான் வச்சுருக்கோம். அதனால் வேர் கட்டடத்தை பாதிக்குன்ற பயம் இல்லாமல் நம்ம அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே தான் கவனிச்சிட்டே தான் இருக்கேன் நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக தரதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கேன். நான் காய் பூ எதுவும் வைக்கலை. 2.25 வருஷம் தான் ஆகுது இந்த விதையிலேருந்து இந்த மரம் மாடி தோட்டத்திலும் பலாமரம் வளர்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். நிறையா பேர் வச்சு வளர்க்குறாங்க. நீங்களும் மாடி தோட்டத்தில் பலாமரம் ஒட்டுக்கண்டாகவும் விற்கிறாங்க. அப்படியே வாங்கி வளர்க்கலாம். அப்படி வாங்கி வளர்த்தாலும் நீங்கள் இதே மாதிரி கடப்பாக்களோ ஏதோ ஒன்று போட்டு அதை அடியில் கட்டடத்தை பாதிக்காத மாதிரி நம்ம பார்த்து வளர்க்கலாம். மண்களை ஈரம் இல்லாமல் செம்மண், மணல், மாட்டுச்சாணம் மாதம் ஒரு தடவை நம்ம அதிகமாக கொடுத்துட்டு வந்தோம்னா செடி மரம் நல்லா வளர்ந்துக்கிட்டே வரும். பாருங்கள், நான் எதுவுமே கட் பண்ணியே விடலை. அது அப்படி 2 வருஷமாக இந்த அடிமண் இங்கே இப்படியே தான் தடிமண் வளர்ந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குங்க. பூ பூத்து காய்ச்சாலும் வெயிட் தாங்குற மாதிரி தான் வளர்ந்துருக்கு. இது கொஞ்சம் பலாமரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது, ரொம்பலாம் வேகமாக வளரல. பாருங்கள், 2 வருஷம் கண்டு தொட்டிலே தான் இருக்குது. நீங்களும் மாடியில் பலாமரம் வளர்த்தீங்கன்னா இந்த முறையை பின்பற்றி வளருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.